அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒற்றை கட்ட சுற்றுகளில் வெவ்வேறு பவர் ஃபேக்டர்களில் சக்தி மற்றும் ஆற்றலை எவ்வாறு அளவிடுவது என்பதை பற்றி விவாதிக்கப் போகிறோம். அப்ஜெக்டிவ்: இந்த வீடியோவில் முடிவில் உங்களால் முடியும் ஒற்றை கட்ட ஏசி சர்க்யூட்களில் சக்தி, ஆற்றல் மற்றும் பின்தங்கிய பவர் ஃபேக்டர் ஆகியவற்றை அளவிட முடியும். ஒற்றை கட்ட ஏசி சுற்றுகளில் சக்தி, ஆற்றல் மற்றும் முன்னணி சக்தி காரணி ஆகியவற்றை அளவிடவும். பண்புகளை வரைபடமாக ஒப்பிடுக. பவர் ஃபேக்டர் என்றால் என்ன? பவர் ஃபேக்டர் என்பது ஒரு மின் அமைப்பு மூலம் உள்வரும் சக்தி எவ்வாறு திறமையாக பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கான அளவீடாகும். ஒரு உயர் பவர் ஃபேக்டர் மின்சார அமைப்பிற்கு வழங்கப்பட்ட மின்சார திறம்பட பயன்படுத்தப்படுகிறது என்பதை இது காட்டுகிறது. குறைந்த சக்தி காரணி மின்சார அமைப்புக்கு வழங்கப்படும் மின்சார இணைவுக்கு இல்லை என்பதை காட்டுகிறது. இதன் மூலம் வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். நாம் தற்போது இரண்டு வகையான மின்சார அமைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஏசி, டைரக்ட் கரண்ட் டிசி. ஏசி சர்க்யூட்டில் ஆற்றல் காரணிகள் மதிப்பு எப்போதும் 0 முதல் 1க்கு இடையேதான் இருக்கும். ஆனால் டிசி சர்க்யூட் காரணிகள் எந்த பவர் பேக்குக்கும் இல்லை எனில் அடிக்கடி என்பது இதில் இல்லை. மின்னழுத்தத்திற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள கோணத்தின் கோசைன் சக்தி F என குறிப்பிடப்படுகிறது. ஏசி சர்க்யூட்களில் மின்னழுத்தத்திற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள பல்வேறு கட்ட வேறுபாடு 0 இருக்க வேண்டும். இருப்பினும் நடைமுறையில் பேசினால் இரண்டிற்கும் இடையே சில கட்ட பிரிவு உள்ளது என்பதை பவர் பேக் என்பதும் நிலை வேறுபாடுகள் சைனாக இருக்கும் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசி சர்க்யூட்களில் பொதுவாக ஏற்படும் 3 வகையான சக்திகள் உள்ளன. அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளபடி பவர் donated by formula units. ஒன்று apparent power S is equal to V into I voltage ampere. Real power or true power or active power P is equal to V into I cos pi watt. 3 reactive power Q is equal to V into I sin P I வோல்ட் ஆம்பர் ரியாக்டிவ் வேர். இந்த அட்டவணையை நன்றாக புரிந்து கொண்டு அதில் உள்ளபடி விளைவுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறது. எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை பற்றி நாம் விவாதிப்போம். ஒரு மின்சுற்று உள்ளீடு பவர் சப்ளை மற்றும் ஒரு சுமை வலியுறுத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். உள்ளீடு பவர் சப்ளையில் இருந்து மாற்றப்படும் சக்தி வெளிப்படையான சக்தி என்று அழைக்கப்படுகிறது. மேலும் லோவாவில் பயன்படுத்தப்படும் சக்தி உண்மையான சக்தி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு ஏசி சிஸ்டத்தில் உள்ள மின்சாரம் ஒரு லோடிற்கு பாயும் போது அனைத்து சக்தியும் லோடால் உறிஞ்சப்படுவதில்லை. சுமையின் தன்மை காரணமாக சில சக்தி வீணாகலாம் அல்லது மீண்டும் பிரதிபலிக்கலாம். இந்த பிரதிபலிப்பு சக்தி எதிர்வினை சக்தி என்று அழைக்கப்படுகிறது. பவர் ட்ரையாங்கிள். இந்த பவர் ட்ரையாங்கிள் வரைபடமானது ஆக்டிவ் பவருக்கும் ரியாக்டிவ் பவருக்கும் உள்ள வேறுபாடை விளக்குகிறது. அப்பரண்ட் பவர் S is equal to V into I, reactive power P is equal to V into I sin P, active and real power measured in watts P is equal to V into I cos pi. சக்தியின் மேலே காட்டப்பட்டுள்ள பவர் முக்கோணத்தில் இருந்து காரணி தீர்மானிக்கப்படலாம். பவர் ஃபேக்டர் cos is equal to active power by apparent power is equal to kW by kVA. ஒரு உதாரணத்தோடு இதை விவாதிப்போம். உதாரணத்திற்கு ஒரு கப் ஆஃப் காஃபியை எடுத்துக்கொள்ளலாம். filled with froze real power. கீழே இருப்பது, மேலே இருப்பது ரியாக்டிவ் பவர். இரண்டுக்கும் மத்தியில் இருப்பது டோட்டல் பவர்.
இதன் மூலமாக அதன் சக்தியை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதேபோலவே ஒரு கோல்டு காஃபியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். வலதுபுறம் இருப்பது ரியாக்டிவ் பவர், இடதுபுறம் கீழே இருப்பது ரியல் பவர், இதற்கு மத்தியில் இருப்பது டோட்டல் பவர். இதன் மூலமாக இதன் சக்தியை உணர்ந்து கொள்ளலாம். உதாரணம் 3. ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை நாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். இடதுபுறமாக இருப்பது ரியாக்டிவ் பவர், கீழே இருப்பது ரியல் பவர், மத்தியில் இருப்பது ஆப்பரண்ட் பவர். இதன் மூலமாக இதன் சக்தியை உணர்ந்து கொள்ளலாம். இத்தனை விதமான ஃபேக்டர்ஸ்கள் உள்ளன. 3 வகையான பவர் ஃபேக்டர்கள் உள்ளன. 1 யூனிட்டி பவர் ஃபேக்டர், 2 லேக்கிங் பவர் ஃபேக்டர், 3 லீடிங் பவர் ஃபேக்டர் என்று குறிப்பிடலாம். 1 யூனிட் பவர் ஃபேக்டர். யூட்டிலிட்டி பவர் ஃபேக்டர் என்பது மின்னழுத்தம் மற்றும் தற்போதைய சமிஞ்ஞைகளுக்கு இரண்டும் ஒரே பாதையில் பயணிக்கும் இடம். யூனிட் பவர் ஃபேக்டரில் எந்த கட்ட வேறுபாடும் இல்லை என்பதை இது காட்டுகிறது. இதன் மூலமாக நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இந்த வழக்கில் அதிகபட்ச சக்தி எந்த இழப்பும் இல்லாமல் லோட் மூலம் பயன்படுத்தப்படுகிறது. எனவே பவர் ஃபேக்டர் 1 எனவே இது யூனிட்டி பவர் ஃபேக்டர் என்று அழைக்கப்படுகிறது. யூனிட் பவர் ஃபேக்டரில் வெறுமனே முக்கிய பவர் சப்ளையின் முழு பகுதியும் பயனுள்ள வேலையை செய்கிறது. இந்த வழக்கில் எந்த சக்தியும் வீணாவதில்லை. யூட்டிலிட்டி பவர் நேரும்போது டிசி சர்க்யூட்டில் பவர் ஃபேக்டர் எப்பொழுதும் 1 அல்லது ஒற்றுமையாக இருக்கும், ஏனெனில் எந்த கட்ட வேறுபாடும் இல்லை. ஏசி சர்க்யூட்டை பொறுத்தவரை முற்றிலும் எதிர்ப்பு சுமை 4 பிங்குடன் இணைக்கப்படும்போது யூனிட் பவர் பேக் ஆகிறது. ஒளிரும் விளக்குகள், எலக்ட்ரிக் ஷட்டர், மின் அயன்கள் போன்ற மின்தடை சுமைகளில் ஒற்றுமை சக்தி காரணி ஏற்படும். பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட் மின்னோட்டத்தை வரைகிறது. இது பயன்படுத்தப்பட்ட மின்னழுத்தத்துடன் கட்டத்தில் உள்ளது. மின்னழுத்தமும் மின்னோட்டமும் ரெசிஸ்டிவ் ஆக உள்ளது. வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. உங்களுக்கு இனிய நாளாகட்டும்.